8வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற அம்பையை சார்ந்த சுதர்சன் அவருடைய வாழ்வு சிறக்கவும், ஆண்டவர் இதுவரை அவருக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளும் ஆசிரும் வல்லமையும் அவருடைய உடனிருப்பும் அவரை பராமரித்து பாதுகாக்கவும், குடும்பத்திற்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரியம் கொடுக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் தந்து கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு கொல்கத்தா நகரில் நம்முடைய பங்கை சார்ந்த சோனியா என்கிற அருள் சகோதரி தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை ஆண்டவருக்குள் வெளிப்படுத்தி தன்னையே கடவுள் பணி வாழ்வுக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற அவருக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அவருடைய பெற்றோருக்காக வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து அவரை இறைவன் வழிநடத்தி பாதுகாக்கவும் பராமரிக்கவும், எதிர்காலத்தில் மேற்கொள்ள போகிற எல்லா விதமான பணி வாழ்க்கையிலும் இறைவன் உடனிருந்து வழிநடத்தி அவருடைய பணி வாழ்வு சிறக்க அவருக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அரோமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தூய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டியும், மாணவ நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், அவர்களது குடும்பங்கள் தடைகள் நீங்கி மென்மேல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிக் கொள்வோம். இறைவனில் மறித்த திரு ஜெயபாலன் அவருடைய ஆண்மனத்தில் இளைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். அமிர்தம் ராயின் மேரி அம்பரோசருடைய ஆண்களை பாட்சிக்காகவும் மற்றும் திரிக்கிற தளத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்டினால் அவர்கள் கிறிஸ்துவில் மறித்த 1ஆம் ஆண்டு நினைவில் ஆண்களை பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். மற்றும் அந்திரேயாஸ் தமிழ்ச்செல்வி, சோரிசால், அந்தோனி மிக்கேல், மரிய செலின் இவருடைய ஆண்களை பாட்சிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நிலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயின் சேசபால், வில்ஃபிரட் பெர்னாண்டஸ், சேவியமார், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் எமிரிட்டா மேரி, சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆண்களை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நிறைவு என்பது, முழுமை என்பது எதில் அடங்கியிருக்கிறது? உலகம் சொல்லிக் கொடுக்கிறது, நிறைய பணம் இருந்ததா நான் முழுமையை அடைந்து விட முடியும், பெரிய பதவியில் இருக்கிறோமா முழுமையை அடைந்து விட முடியும், பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோமா நிச்சயமாக முழுமையை நிறைவை அடைந்து விட முடியும் என்று சொல்லி இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நிறைவு என்பது ஆண்டவர் சொல்லுவது புற சூழல் அல்லது புறத்தை நாம் நிறைவாக்கிக் கொள்வதில் அடங்கியிருக்கவில்லை. மாறாக அவர் உள்ளத்து நிறைவை, உள்ளத்தினுடைய முழுமையை அவர் வெளிப்படுத்துகிறார். பணம் இருந்தால் இன்றைக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை இந்த கொரோனா கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவுக்கு கலெக்டரும் தெரியாது, சாதாரண சாமானிய மனிதனும் தெரியாது. இதிலிருந்து மனிதர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தாலோ பதவியாலோ பட்டங்களாலோ நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களாலோ நிச்சயமாக ஒருபோதும் உள்ளத்தின் நிறைவை நாம் கண்டுகொள்ள முடியாது என்பது யதார்த்தத்தில் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மேலான பாடம். இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பாக ஒருவேளை நம்முடைய வாழ்வு இப்படி இருந்தது என்று சொல்லி, இந்த கொரோனா வைரஸ் முடிந்த பிறகும் அதை நாம் அப்படியே நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் உள்ளத்தினுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். உங்களை அன்பு செலுத்துவோரிடமே நீங்களும் அன்பு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய
பயன் என்ன? வரி தண்டுபவர்கள் பரிசேயர்களும் அப்படி செய்கிறார்களே, அவர்களை விட நீங்கள் மேலானது என்னத்தை செய்து விட்டீர்கள்? கிராமங்கள்ல நாம பார்ப்போம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இவங்க கல்யாணத்துக்கு வந்து மொய் நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, எவ்வளவு செய்திருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் எவ்வளவு செய்திருக்கா, நாம அதே போல செய்யணும். அன்பு செய்கிறவர்களுக்கு நம்ம அன்பு செய்யணும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு செய்தவர்களுக்கு மட்டுமே அன்பு செய்யாதீர்கள், செய்யுங்கள் பரவாயில்லை, ஆனால் அதை தாண்டி உங்கள் பகைவரையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நீங்கள் தீமை செய்யாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவருக்கு உன்னுடைய அன்பை வெளிக்காட்டு. இன்றைக்கு கொரோனா இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்து என்ன, இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள், பல சாமானிய சாதாரண மனிதர்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், உடைகள் கொடுக்கிறார்கள், நிறைய பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துவதில் அவர்கள் உள்ள நிறைவை கண்டுகொள்ளுகிறார்கள். ஒருவேளை இதுலயும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களே இல்லை என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையில நாம இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறது. இறைவன் இப்படித்தான் எல்லாரையும் அன்பு செய்வதன் வழியாக, எல்லோருக்கும் தன்னை பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக, எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பதன் வழியாக, எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் வழியாக நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை இந்த சமூகத்திற்கு அவர் வெளிக்காட்டி இருக்கிறார். சிலுவையினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது கூட, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அதுதான் உள்ளத்தினுடைய நிறைவு என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கும் கூட இந்த இக்கட்டான சூழலிலும் கூட எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோம்? இன்னும் சேர்த்து 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 வைத்துக் கொண்டிருக்க போகிறோமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்வு யாருக்கும் நிச்சயம் கிடையாது என்பதை இந்த கொரோனா மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வு என்பது ஒரு முறை மட்டுமே, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான கொடை. அதை மன நிறைவோடு, உள நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டுமாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. அதை விட்டுவிட்டு இன்னும் பணத்தை சேர்ப்பதிலும், பதவியை பிடிப்பதிலும், பட்டங்களை பெற்றுக்கொள்வதிலும் நம்முடைய நேரத்தை செலவு செய்வோம் என்று சொன்னார், நிச்சயமற்ற வாழ்வுக்கு நம்மை நாம் சொந்தக்காரர்களாக மாற்றிக்கொள்வோம் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு வாழுகிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பிறரோடு, சகோதர சகோதரிகளோடு, அடுத்திருப்பவர்களோடு அவர்களுடைய தேவைகளில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று சொன்னார். இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னார், நம்முடைய உள்ளத்திற்கு நிறைவை கொடுப்பார். அதுதான் கடவுளுக்கு நாம் சாட்சியம் பகருகிறோம். அப்பொழுதுதான் நாம் விண்ணக தந்தையினுடைய மக்கள் என அழைக்கப்படுவோம் என்கிற உணர்வை இந்த நாளில் சிறப்பாக நாம் பெற்றுக்கொண்டு இந்த திருப்பலியில அந்த வரத்திற்காக நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவர் நீரே. உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி உம் விருப்பத்தாலும் செயலாலும் உகந்தவர்களாயிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைத்திருவசனங்கள் 17 முதல் 29 முடிய. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தை நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீரப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் ஏரோபாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் ஈசபெலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபெலை தின்னும். ஆகாவை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்ட ஆகாவை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்குடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல், திருப்பாடல் 51. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும்.
கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அகன்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீது செய்தேன். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக் கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் முந்தல் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி எச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடர்கின்றையே. முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உண்மையில் கேட்டிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த நாளில் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற எல்லா குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ, அது இன்பமோ எழும் வாழ்விதோ, இல்லை மறந்த இன்ப நிலையும் உன்னை ஆளுதே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை கரையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாடி துளைத்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.